யார் ஒருத்தர் உண்மையான சிவபக்தராக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை அப்படிங்கிறதான் நம்ம முதல்ல சொல்ல வேண்டியது இருக்கு. சிவனை வழிபடுபவதற்கு என்ன கட்டுப்பாடு விதிக்க வேண்டும்? ஒன்றும் கிடையாது. சாதாரண மனிதராக பிறந்திருந்தாலும் சரி, புல்லாக பூடாக பிறந்திருந்தாலும் சரி, மிருகமாக பிறந்திருந்தாலும் சரி, அனைவருக்கும் அதற்கான வாய்ப்புகள் சரியாக அமைகின்றன அப்படிங்கிறது தானே உண்மையான விஷயம். சிவபெருமான் எல்லாத்துக்குமே பொதுவானவர். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும், உயிருள்ள உயிரற்ற எல்லா பொருட்களுக்கும் ஆதி மூலமாக விளங்குபவர் நம் சிவபெருமான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்ப அவரை வணங்குறதுக்கு என்ன தகுதி வேண்டும்? ஒரு தகுதியும் வேண்டாம். மனதார சிவபெருமானை எண்ணி பார்த்தால் போதும், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் போதும். அந்த ஒரு தகுதி இருந்தாலே போதுமானது அவர்கள் சிவபெருமானை வழிபடுவதற்கு.